இப்போ நீங்கள் வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த படத்துலேயே இப்போ நம்ம ரெட்டத்தலையிலே இந்த கண்ணம்மா கண்ணம்மா அந்த பாட்டு இருக்குல்லையே அது நான் அது எழுதுனதுக்கு ரீசன் என்னன்னா அது நான் கம்போசிங்லேயே நான் எழுதுனது இல்லாமல் இந்த பாட்டு நான் தான் எழுதி தீருவேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அடியே ஒன்றை பார்க்கும்போது அப்படியே சதுரனானே இது வந்து பெரிய கவிதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கல் எடுத்து எறிவாங்க ஆடியன்ஸ், அவ்வளோதான் உண்மை. அவ்வளோ பெரிய பெரிய கவிஞரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது என்னன்னா ஒருத்தன் யதார்த்தமாக ஒருத்தங்களை பார்த்தா எப்படி இருக்கும், உன்னை பார்த்த உடனே அப்படி நான் செதறேன், உன்னை பார்த்த உடனே அப்படி இப்படியும் உடையிறேன் அப்படின்னு இருக்குல்ல. இது அப்படி இப்போ நான் எழுதும்போது இப்போ தன்னண்ணா தானே நான் இது இப்போ பாடுறேன்ல, இது ஒரிஜினலாக அந்த லிரிக்ஸ்லாம் எனக்கு அந்த வந்திருக்காது. ஸோ நான் கம்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா அடியே ஒன்றை பார்க்கும்போது அப்படியே இந்த அப்படியேங்கிற வேர்டு வரலன்னா தன்னண்ணா அப்படின்னு எனக்கு மியூசிக் வந்திருக்காது. இப்போ அப்படியேக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தன்னண்ணே நான் தானே கூட போயிருக்கலாம், தெரியாது. ஆனால் அந்த தன்னடனா அப்படின்னு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு அந்த லிரிக்ஸ்னால வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கம்போஸ் பண்ணும்போதே லிரிக் எழுதிட்டு அந்த லிரிக்ஸுக்கு தான் நான் டியூனே போடுவேன். அது டம்மியான லிரிக்காக தான் இருக்கும். நிறைய படங்களில் நான் பண்ண எல்லா பாட்டுக்குமே லிரிக்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் லிரிக் ரைட்டர்கிட்ட கொடுக்கும்போது வேற தன்னடனான்னு பாடி கொடுப்பேன். அதே அது அதுக்கப்புறம் அவங்க அதை எழுதுவாங்க, அது ஒர்க் ஆகும். சில பாட்டுங்களில் இதனால லிரிக் ரைட்டருக்கும் நமக்குமே நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதான் சொல்கிறேன். எப்படின்னா இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரு பாட்டு பண்ணி கொடுக்குறோம், இப்போ இதுலேயே கண்ணம்மா கண்ணம்மான்னு இருக்குது. இந்த கண்ணம்மா அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடும்போது வந்துடுது. அது தவிர்க்க முடியல. அது நம்மளும் அதை மாற்ற நினைப்போம், அவங்களுமே இல்லை இதை மாற்ற வேண்டாம் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஸோ நிறைய இதில் பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஆடியன்ஸ் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்ஸ் போட்டு போயிடுறாங்கல்ல, அது எனக்கு புரியுது. அவங்கள மாதிரி தான் நானுமே எனக்கு நான் கமெண்ட்ஸ் போட்டால் நானுமே சொல்லுவேன், ஏங்க இவருக்கு என்ன வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் கண்ணம்மானே எழுதிட்டு இருக்க நானே போடுவேன். எனக்கு அதெல்லாம் எனக்குன்னு தெரியும். அது அப்படி என்னன்னா நம்ம அது சும்மா பாடும்போது ஏன்னா அவங்களுக்கு டைரக்டர்ஸ்க்கு அது பிடிச்சிருது, பிரதர் இதை வச்சுக்கலாம் சார் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம அவங்களுக்கு ஓகே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் சில பாட்டுங்களுக்கு கீழே காரி துப்புவாங்க, இவர் ஏங்க லிரிக் எழுதுறாருன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்னா சரி அடுத்ததுல இதை எழுதக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.